தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செப்டம்பர் 9, 2025 மாலை சரியாக 7:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். இந்த அறிக்கையானது ஒரு வானிலை சுருக்க அறிக்கையாக எடுத்துக்கொள்ளவும், ஒரு விரிவான அறிக்கையினால் வழங்க முடியாத ஒரு காரணம். ஆனாலும் பார்த்திங்கன்னா, நம்ம கொடுத்த வழியே எந்த ஒரு மாற்றமும் இன்றி அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த முதல் வார பகுதிகளில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. நேற்றைக்கு பார்த்திங்கன்னா, மழைப்பொழிவு தாமதமாக நள்ளிரவில் தொடங்கிய மழைப்பொழிவு, அதாவது வட மாவட்டங்களில் ஆங்காங்கே உள்ளீடாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலையின் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில இடங்களில் கொடுத்து, அப்படியே கள்ளக்குறிச்சியின் பரவலான இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்து அப்படி தெற்கு நோக்கி டெல்டாவின் வடக்கு பகுதியாக அதாவது பெரம்பலூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களிலும் சரி, ஓரிரு இடங்களில் திருச்சி மாநகரத்தின் சில பகுதிகளிலையும் இப்படி ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், நீலகிரி போன்ற மாவட்டங்களிலும் சரி, தேனி, திண்டுக்கல் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கும் மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலையில் மழை பெறும் அமைப்பு அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது, நேற்றைய போலவே இன்றைக்கும் மத்திய பகுதிகளில் மழைப்பொழிவு கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் சரி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் சரி, இப்படியே பார்த்திங்கன்னா திருச்சி மாநகரத்தை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு இப்போது இந்த அறிக்கை கொடுத்து கொண்டிருக்க இந்த வேளையிலே திண்டுக்கல் மாவட்டத்தின் பரவலான இடங்களில், கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி. அதே போல் வட உள் மாவட்டங்களான பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது. இது வரும் மணி நேரங்களில் அப்படியே படிப்படியாக தெற்கு கிழக்காக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த நிகழ்வு எதன் காரணமாக அப்படின்ற வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது, தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் நம்ம தமிழகத்தின் கடலோர பகுதிகள், குமரிமுனை அதாவது மன்னார் வளைகுடா, இந்த ஒரு சில இடங்களில் கீழடுக்கு சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு சுழற்சியும், ஆந்திரா மற்றும் ஒடிசா கரையோர பகுதிகளில் நீடிக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காரணிகளாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி காற்றின் திசைவேக மாறுபாடை கொண்டு நமக்கு ஒரு வெப்பச்சலன இடிமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கிறது. இது பகல் நேரத்தில் வெப்பம் உயர்ந்த பிறகு நமக்கு ஒரு இடிமழையாக ஆங்காங்கே வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் அவ்வப்பொழுது இணைய பெற்று நமக்கு ஒரு இடிமழையை நள்ளிரவு அதிகாலை வேளையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உட்புற மாவட்டங்களில் கொடுக்கும். நேற்றைக்கும் வடகடலோரம், வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், அதாவது வடகடலோரம் குறிப்பாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை அந்த ஜோன்ஸில் நேற்று ஒதுக்கியிருக்குன்னு சொல்லலாம். இது இனிவரும் நாட்களில் கண்டிப்பாக இன்றைக்கு அதனுடைய வாய்ப்பு பிரகாசமாக இருக்க ஒரு பட்சத்தில் நாளை மறுநாள்லாம் நல்ல ஒரு கனமழை பொழிவு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் கண்டிப்பாக கனமழை இருக்கிறது. இன்றைக்கே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. இன்றைக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாட்களில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்வு வங்கக்கடலில், அதாவது ஒடிசா கரையோரம், வடக்கு ஆந்திர கரையோர பகுதிகளில் ஒரு நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து நமக்கு வெப்பச்சலன இடிமழையும், இன்று நாளை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு சற்று தீவிரமும் குறைந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு 9-10 தேதிகளுக்கு பிறகாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பிறகு ஒரு மழைப்பொழிவு குறைந்த நிலையில் இருந்தாலும், வட மாவட்டங்களில், வட கடலோரம் ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது தீவிரப்படுத்தி அங்கங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மாலை இரவு இடிமழையாக. அதன் தொடர்ச்சியாக 3வது வார பகுதிகளில் 15 தேதிக்கு பிறகாக 16, 17 தேதிக்கு பிறகாகவே வச்சுக்கலாம். அதுக்கு முந்தைய காலங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு இந்த பரப்பளவில் தென் இந்திய பகுதிகளுக்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பும் இருக்கிறது. வட மேற்கு காற்று, அதாவது வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று நமக்கு ஒரு வெப்ப நீராவியை கொண்டு வரக்கூடிய ஒரு காற்று இடிமழையை உருவாக்கி அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இது அவ்வப்பொழுது அப்படியே டெல்டாவிற்கு வடக்கு புறமாகவும் சரி, டெல்டாவின் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி அதற்கு வடக்கே செல்ல நமக்கு மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. குறிப்பாக சொல்லணும்னா, அதாவது திருச்சிக்கு வடக்கு புறமாக அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக, நல்ல ஒரு மழைப்பொழிவாக, கனமழையாக நள்ளிரவு அதிகாலையில் அப்படின்ற மாதிரி அமைப்பெறும். ஆனாலும் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவையும் கொடுக்கும் கண்டிப்பாக 17, 18, 19 அந்த தேதிகளில் 20 தேதிகள் வரைக்குமே. அதையும் தாண்டியும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பும் இருக்கிறது. நமது வட தமிழகம் மற்றும் ஆந்திர கரையோரத்தில் ஒட்டிய பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு அந்த சுழற்சி நம்ம கரையை ஒட்டி அமைய பெறுமோ அப்போ அந்த அளவுக்கு நமக்கு தாக்கமும் இருக்கும். அது எந்த மாதிரியான ஒரு இதுன்னு நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த நாட்களில் அப்டேட்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிப்போம். இன்றும் நள்ளிரவு மழைப்பொழிவு ஆங்காங்கே உள் மாவட்டங்கள், மத்திய உள்புற பகுதிகளில் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் சரி, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற ஜோன்ஸ்லையும் சரி, இப்போவே திண்டுக்கல்லில் கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அப்படியே படிப்படியாக கடலோரத்தை ஒட்டிய உட்புற பகுதிகள், கடலோரம் கிடையாது, உட்புற பகுதிகளாக அமையப்பெறும். சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில பகுதிகளிலையும் சரி, திருச்சி, மதுரை போன்ற மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு தெரிகிறது. டெல்டாவின் ஓரிரு இடங்களிலேயும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்த நாட்கள் ஏதாவது ஒரு வானிலை மாற்றங்கள் இருந்தால் அறிவிக்கிறேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.